குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு தாங்க கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு செம்பருத்தியும் நல்லா பெருசாக பூக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கொச்சன்னு மொட்டுக்கள் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான். என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செம்பருத்தி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டுங்க. ஆனால் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலே போதும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்டில் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். சப்போஸ் உங்ககிட்ட 8 மணி நேரம் வெயில் வராது அப்படின்ற பட்சத்தில் 5 மணி நேரம் வெயில் முக்கியமாக தேவை. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து திரிஞ்சிருந்தது. ஸோ அந்த திரிஞ்ச பாலை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கஞ்சி தண்ணி, எப்போவுமே நம்ம சேர்க்குற மாதிரி கஞ்சி தண்ணி வந்து வச்சுருந்தேன். அந்த கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள் கிட்டே கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 வாழைப்பழத்தோல் வந்து சேர்த்துக்கோங்க. கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி ஒரு 2-3 நாள் நிழல் பாங்கின இடத்துல வச்சுருங்க. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கோங்க. புளிச்சு ரெடி ஆகிட்டுருக்கோம். இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு போன் மீல் சேர்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, போன் மீல் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா ராக் ஃபாஸ்பேட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி வச்சுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்கு விட்டு வைங்க. போதும். அப்படி வச்சாலே போதுங்க. நல்லா வந்துட்டு எப்படி உங்களுக்கு நுர தள்ளி வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம பவுட்ரு ஆட் பண்ணும்போது எப்படி கொப்பளிச்சுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். நல்லா கொப்பளிச்சு ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஈவினிங் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம திரிஞ்சு போன பாலை சேர்த்துடணும். அதில் வந்துட்டு அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு நல்ல செய்து பாக்டீரியா வந்து உற்பத்தி ஆகும். அதுக்கடுத்தது கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம். கஞ்சி தண்ணியில் வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும், செடியை நல்லா குளிர்ச்சியாக பாதுகாக்கிறதுக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் உதவி செய்யும். அடுத்தது தயிர் சேர்த்துருக்கோம். தயிர்லேயும் அதிகப்படியான லாக்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல்லேருந்து விடுபட்டு செடியை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது என்னது, வாழைப்பழத்தோல். நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்தான வாழைப்பழத்தோல் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் வந்துட்டு பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இது கூட போன் மீல் சேர்த்துருக்கோம். போன் மீலில் அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் வச்சு மொட்டுக்கள் எல்லாமே பெருசாக வைக்கிறதுக்கு உதவி செய்யும். இதை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்களே வாட்ஸ்அப் பண்ணியும்
இல்லை கமெண்ட்லேயோ இந்த மாதிரி இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லுவீங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.